அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 21/8/2024 ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி 5ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒப்புரவறிதல், குறள் 213. புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவி நல்ல பிற. தெளிவுரை: பிறர்க்கு உதவி செய்து வாழும் ஒப்புரவு போல அறப்பகுதிகளை தேவருலகிலும் இவ்வுலகிலும் பெறுவதற்கு அரியதாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீங்கள் இருக்கும் இடங்களில் உங்களின் ஆளுமை பண்பு அதிகரிக்கும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நேரம் இது. குறிப்பாக அரசு செயலகத்தில் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். இன்று அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். மருத்துவ படிப்பு படித்து முடித்து அரசு வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு, விண்ணப்பித்து எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த காலம் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அதிலும் மருந்து கையாள்பவர், நர்சிங், ஸ்கேன் எடுப்பவர்கள், இரத்த பரிசோதனை படிப்பு மற்றும் ஃபிசியோதெரபிஸ்ட் போன்றவர்களுக்கு அரசு வழியில் வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று தொழில் நிமித்தமாக அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்கள் செய்பவர் நீங்கள், அதாவது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஊராக தாங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தின் மருந்துகளை விற்பனை செய்து வருகிறீர்கள். மருத்துவரை பார்க்க வேண்டும், மருந்து கடைகளையும் பார்க்க வேண்டும். இப்படியாக மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலையில் இருப்போருக்கு தங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற இன்சென்டிவ் வரும், நல்ல வருமானம் வரும் காலம் இது. உங்கள் வீட்டிற்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் கவனம் வேண்டும். சிறிது காலங்கள் பேசாமல் இருப்பதை சாலச் சிறந்தது. வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்றும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டபடி இன்று அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். மக்கு என்று சொன்ன காலம் எல்லாம் போய் இப்போ பாருங்க, இந்த பெயர் கொண்ட மாணவ மாணவிகள் இனி நல்லா படிக்கும் காலம் இது. வித்யா, மீனாட்சி, வேணி, சரஸ்வதி, கோபி, சங்கீதா, நளினி, முரளி, நவநீத், நாராயணன், பெருமாள், ஹரி, ஆயிஷா, பர்ஜானா, அல்தாஃப், அர்ஷத், அஸ்கர், ஏஞ்சல், மில்டன், லதா, பிருந்தா, வில்வா, கோகிலா, ரேஷ்மா போன்றோர் படிப்பில் நல்ல வளர்ச்சி காண்பார்கள். படிக்கும் பாடம் மனதில் பதிந்து நன்றாக ஞாபகம் வைத்திருப்பார்கள். இவர்களின் அப்பாமார்களுக்கு தான் மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் இதனால். இன்று காதல் எண்ணம் அதிகமாகும். அம்மாவழி உறவின் மூலம் நன்மை கிடைக்கும். இன்று உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சிறந்த மனோதத்துவ நிபுணர். அவர் தன் துறையில் சிறந்த நிபுணத்துவம் பெற்று விளங்கினார். காவல்துறையில் கண்டுபிடிக்க முடியாத வழக்கு ஒன்று வெகு காலமாக நிலுவையில் இருந்து அரசு இவர் பெயரை பரிந்துரைத்திருந்தது. இவர் அந்த வழக்கை திறம்பட கையாண்டு குற்றவாளியை கண்டுபிடித்தார். பெரும்பாலும் இந்த மாதிரியான நிபுணர்களை கௌரவிக்கும் வாய்ப்பு இன்று உண்டு. இன்று சாவித்ரி, உஷா, விஸ்வா, ரேணு, கீர்த்தி, மூர்த்தி, திவாகர், பிரபு, இனியா, ரங்கன், பன்னீர், பட்டு, விஜயா, பாபு, பிரபு, கல்யாணி, பழனி, சரவணன், மயில், மஞ்சுளா, கார்த்தி, நிஷா, காமாட்சி, விஷாலாட்சி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சர்க்கரை நோய், அஜீரண கோளாறு, குடல் தொடர்பான நோய்கள், தசைப்பிடிப்பு, வயிற்று வலி, வாயு தொடர்பான பிரச்சனை, வீக்கம், சுவாச நோய்கள், விரல்களின் உபாதைகள், தோள்பட்டை வலி, வேதனை இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. இன்று வானிலையை பொறுத்தவரையில் தமிழகத்தில் வங்காள விரிகுடா ஒட்டிய பகுதிகள், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, திருப்பூர் மேற்கு போன்ற மாவட்டங்களில் மாலை 4 மணிக்கு மேல் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். இன்று தானியங்களில் கோதுமை, தனியா, மிளகு, பச்சை பயிறு, வெந்தயம், எள், கடுகு இவைகள் அதிகம் உபயோகப்படுத்தப்படும். பழங்களில் ஆப்பிள், கொய்யா, திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள். சமையலில் பச்சை பயிறு, கீரை, கிழங்கு மற்றும் அசைவ உணவுகளையும் சேர்த்து கொள்வீர்கள். இன்று அருகம்புல் பச்சை, ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.